ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ரொம்பவே ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிச்ச பனானா கேக் ரெசிபி பார்க்க போகிறோம். முட்டை பால் இது ரெண்டும் இருந்தால் போதும், ரொம்ப சூப்பராக இதை செஞ்சிடலாம். வீட்டில் இருக்க மிக்ஸி போதும், இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி சாஃப்டான சூப்பரான கேக்கை செய்ய முடியும். அரை மணி நேரத்துலேயே இந்த கேக்கை நம்ம சூப்பராக செஞ்சிடலாம். இதுக்கு க்ரீம் கூட தேவைப்படாது, ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நாம் ரெடி பண்ண வேண்டியது கேக் செய்கிற மோல்டு தான். நான் இன்றைக்கி 6 இன்ச்சு டின்னை க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வீட்டில் இருக்க டிஃபன் பாக்ஸ் இல்லை இந்த மாதிரி ஒரு அலுமினிய பாத்திரம் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவை உள்ளே சேர்த்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு கேக் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ ஒரு பவுல் வச்சு அதுக்கு மேலே சல்லடை வச்சுக்கோங்க. அதில் 120 கிராம் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன். அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். சலிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா 3 டைம் கூட நீங்கள் சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் 2 முட்டையை சேர்த்துக்கிறேன். நீங்கள் முட்டை சேர்த்த மாட்டிங்கன்னா இதுக்கு பதிலாக அரை கப்பு தயிர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். தயிர் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். முட்டை வாசம் தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து இதை இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதே பொடி பண்ண சர்க்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம மாவு எந்த அளவுக்கு எடுத்தோமோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கணும். நான் பொடி பண்ணாத சர்க்கரைனால அதே கப்பில் 3/4 கப்பு சேர்த்து அடித்து எடுத்துக்கிட்டேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு ஃப்ளேவர் இல்லாத ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த மிக்சிங்கை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ நான் பழுத்த வாழைப்பழம் வந்து 2 எடுத்திருக்கேன். எந்த பழம் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். இது 2ஐயும் உரிச்சிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நேந்திரம் பழம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா வெயிட் கெயின் ஆகும். அதனால் நான் இன்றைக்கி இந்த பழம் எடுத்திருக்கேன். இந்த பழத்தை இந்த மாதிரி தண்ணி எதுவும் சேர்த்தாமல் தனியாக அடித்து எடுத்துக்கோங்க. சர்க்கரையும் சேர்த்த தேவையில்லை. ரொம்ப கட்டியாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அடித்து எடுத்து நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டை மிக்ஸுக்குள்ளே இதை சேர்த்துடலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. எந்தவித கட்டியும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் மிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்த ஆரம்பிச்சிடலாம். ஒரே நேரத்தில் சேர்த்தாமல் இந்த மாதிரி 2-3 டைமாக பிரித்து சேர்த்து மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக கிடைக்கும். கட்டி இல்லாத மாதிரி இந்த மாதிரி ஒரே டைரெக்ஷனில் கலந்து விடுங்க. இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கேக் செய்யும்போது சரியான அளவுகளில் செஞ்சால் தான் நமக்கு கேக் வந்து கரெக்டாக வரும். கொஞ்சம் அளவு மாறினாலும் நமக்கு கேக் வந்து சரியாக வராது. அதனால் கொடுத்துருக்க அளவுகளில் அதே மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ பாருங்கள், மிக்சிங் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இதை கடைசியாக ஒரு ஸ்பேச்சுலா வச்சு இதே மாதிரி ஒரே டைரெக்ஷனில் கலந்து எடுத்துக்கலாம். நமக்கு ஓரங்களில் இருக்க மாவும் வந்து இந்த ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு கரெக்டாக வந்துடும். அதனால் இதை வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளோட கேக் பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எந்தவித கட்டியும் இல்லை. இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த மோல்டில் இதை ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு டூத் பிக் வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு கேக்கில் எந்தவித ஏர்லாக்கும் இல்லாமல் எல்லா பக்கமும் ஃபுல்லாக பேக் ஆகி நல்லா கிடைக்கும். ரொம்ப சாஃப்டாகவும் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம குக்கரில் வைக்க போகிறோம். ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கணும் நம்ம குக்கரை. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு போட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு நல்லா அதை சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி மோல்டு வச்சு லாக் பண்ணிக்கோங்க. கேக் நல்லா குக் ஆகணும். இந்த மாதிரி குக் ஆனதுக்கப்புறம் வெளியே எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி எடுக்க ட்ரை பண்ணணும்.
இல்லைன்னா நமக்கு கேக் வந்து எடுக்கும்போதே உடஞ்சிரும். இப்போ நான் நல்லா ஆற வச்சுட்டேன். இந்த சைடை மட்டும் எடுத்து விட்டுட்டு நாம் ஒரு மூடியில் கொஞ்சமாக தட்டினோம் அப்படின்னாலே நமக்கு கேக் வந்து சூப்பராக வந்துடும். பாருங்கள், நம்ம பட்டர் பேப்பர் கூட யூஸ் பண்ணலை, ஆனால் கேக் நமக்கு எவ்வளோ அழகாக உடையாமல் வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். கட் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் சூப்பரான கேக் ரெடி ஆயிருச்சு. நம்ம வந்து வீட்டில் அடிக்கடி பனானா வாங்கும்போது அதிகமாக சேர்ந்துரும். அப்போ நம்ம என்ன செய்யறதுன்னு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி ஒரு டைம் கேக் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க கூட கேக் கேட்கும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நம்ம மிக்சியில் அரைச்சி போட்ட பனானாலாம் பாருங்கள், அந்த குட்டி குட்டி பீஸெல்லாம் உள்ளே இருக்கும். அதெல்லாம் கடித்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடைகளில் அடிக்கடி வாங்குறதுக்கு இந்த மாதிரி வீட்டில் நம்ம ஈஸியாகவே செஞ்சிடலாம். பாருங்கள், அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான சூப்பரான கேக் ரெடி ஆயிருச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களாலையும் கேக் வந்து இந்த மாதிரி ஈஸியாக செய்ய முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.